ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வலிமை, திறமை மற்றும் அதிர்ஷ்டம் கொண்டவர்கள். நீங்கள் எப்போதும் சுயம்பாகவும் யாருடைய உதவியையும் நாடாமல் தாமாகவே சாதிக்க பிறந்தவர்கள். உங்கள் இரத்தத்திலேயே சிறப்பான ஆற்றல் கலந்திருக்கும். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றி பெறும் வரை கடுமையாக உழைக்கக்கூடிய நீங்கள் தலைமை குணமும் கம்பீரமான நடையும் கொண்டவர்கள். ஒரு வீட்டில் நீங்கள் இருந்தால் வயது வித்தியாசமின்றி உங்கள் கருத்துக்கு மதிப்பு அதிகமாக இருக்கும். கோபத்தை தவிர்த்து விட்டால் எல்லா விஷயத்திலும் நன்மையையும் நல்ல முன்னேற்றமும் நிச்சயம் கிடைக்கும். உங்கள் ராசி அதிபதி சூரிய பகவான் என்பதால் வெள்ளிக்கிழமைகளில் சிவபெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செய்வதன் மூலம் நன்மைகளையும் நல்ல முன்னேற்றத்தையும் பெறலாம். ராஜ கிரகமான சூரியனை அதிபதியாக கொண்ட உங்களுக்கு ராஜயோகம் கிடைப்பதற்காக சிவபெருமானை வெள்ளிக்கிழமையில் மனமாற வழிபடுங்கள். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாயா போற்றி என்ற மந்திரத்தை 3 முறை பதிவிட்டு ஆழமான மனதில் ஒரு பிரார்த்தனையை நினைத்து கொள்ளுங்கள். அது விரைவில் நடக்கும். வரக்கூடிய தடை தாமதங்கள் சிவனின் அருளால் விடைத்தெறியப்படும். ஐப்பசி மாதத்தில் குரு பகவான் கடக வீட்டிலிருந்து உச்சமாக இருக்கிறார். ராசி அதிபதி சூரியன் நீச்சம் பெற்றிருந்ததாலும் சுக்கிரன் 16ஆம் தேதிக்கு பிறகு தனது சொந்த வீடான துலாம் ராசியில் ஆட்சி பலம் பெறுகிறார். சூரியனும் சுக்கிரனும் ஒன்று சேரும்போது நீச்சபங்க ராஜயோகம் மற்றும் சுக்கிர ஆதித்ய யோகம் உருவாகிறது. இந்த யோகம் உங்களுக்கு 16ஆம் தேதிக்கு பிறகு வருவதால் அனைத்து விஷயங்களிலும் சிறப்பான முன்னேற்றம் வரும். அதுவரை நீங்கள் பொறுமையுடனும் செயல்படுவது நல்லது. 16ஆம் தேதிக்கு பிறகு நீங்கள் துணிச்சலாக செயல்படலாம். அனைத்து முயற்சிகளும் கைகூடி வரும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும். இதுவரை ஏற்பட்டிருந்த தடை தாமதங்கள் விலகி நல்ல வளர்ச்சி ஏற்படும். சகோதரர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும். நீங்கள் நினைத்த விஷயங்களை நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள். பணவரவு சிறப்பான முன்னேற்றத்தை தரும். தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும். செவ்வாய் 10ஆம் தேதிக்கு பிறகு ஆட்சி பலம் பெற்று புதனுடன் குருவின் பார்வையில் இருப்பதால் வீடு, மனை, சொத்து, வண்டி, வாகனம் வாங்குவதில் இருந்த தடை தாமதங்கள் நீங்கிவிடும். புதன் குருவின் பார்வையில் வருவதால் உங்களுக்கு பெரிய அறிவு கூடும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 4ஆம் அதிபதி 4ஆம் வீட்டுக்கு வருவதால் மன ரீதியான குழப்பங்கள் நீங்கி புத்துணர்ச்சியுடனும் தைரியத்துடனும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வீர்கள். திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும். கடன் விலகும். நோய் தீரும். புதிய வேலை வாய்ப்புகளும் கிடைக்கும். இழந்த சொத்து, இழந்த பணம் மீண்டும் உங்கள் கைக்கு வந்து சேரும். இழந்த இடத்தில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். குழந்தைகள் விஷயத்தில் மட்டும் கவனம் தேவை. கவனிக்க வேண்டியவை. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரியன் இந்த மாதத்தின் முற்பகுதியில் நீச்சம் பெறுவதால் கோபத்தை தவிர்த்து அமைதியாக இருப்பது மிகவும் நல்லது. முன்கோபத்தால் மேலும் எந்த பிரச்சனையும் வராமல் தடுக்க இந்த காலகட்டத்தில் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள். மன அழுத்தம் மற்றும் குழப்பம் சிறிது வரலாம், ஆனால் அதை தாங்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் குறிப்பாக 17ஆம் தேதிக்கு பிறகு கூட கவனமாக இருங்கள். எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் முன்னெச்சரிக்கையாக செயல்பட வேண்டும். சனி வக்கிரமாக இருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் கவனமாக இருங்கள். பொதுவாக இந்த மாதம் முழுவதும் கடன் வாங்காமல் இருக்க முயற்சி செய்யுங்கள். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். தந்தையிடம் தேவையில்லாத வாக்குவாதத்தை தவிர்க்க வேண்டும். சிம்ம ராசி அன்பர்களே, இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நல்ல வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொண்டால் எல்லா விதத்திலும் முன்னேற்றம் அடைய முடியும். சிவபெருமான் அருள் உங்களுக்கு கிடைக்க ஓம் நமச்சிவாயா போற்றி என்று கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைந்திருக்கும் என்று நினைக்கிறோம். பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். மேலும் பல ஜோதிட தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.